தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். நிறைய கேள்வி சமூக வலைதளத்தில் ஓடிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் இருக்கிற இதே நிலைமையில சீமான் இருந்தால் என்ன பண்ணுவார், எப்படி ஆட்சி அமைப்பார், இந்த காணொலியெல்லாம் பார்த்துட்டோம். சீமானண்ணா, நான் ஒன்னே கேட்கற பதில் சொல்லுவீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்பி ஒரு 108 சீட்டு உங்களை ஜெயிக்க வச்சாங்கன்னா நீங்க சிஎம் ஆகிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுவீங்க? அடுத்த முயற்சி நீங்க சிஎம் ஆகணுங்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுவீங்க? ஏன்னா நீங்க சிஎம் ஆகி தானே ஆகணும். ஏன்னா உங்களை நம்பி தானே மக்கள் 108 சீட் உங்களை நம்பி கொடுத்துருக்காங்க. பெரும்பான்மை இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த இடத்துல சீமான் வெற்றி பெற்றுட்டார், வாழ்க்கையில நடக்காது, அது வேற விஷயம். ஒரு ஆசைக்கு வச்சுக்கலாம், வெற்றி பெற்றுட்டார். இந்த 2026 108 சீட் இருக்குன்னு 10 சீட்டு தேவை. எங்க போவீங்க மிஸ்டர் சீமான்? நீங்க போட்டி போட்ட டிஎம் கிட்ட போவீங்களா, ஏடிஎம் கிட்ட போவீங்களா, இல்ல எங்க போவீங்க? இல்ல மக்கள் பிஜேபி உள்ளவே வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களை வாக்குல தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க முதல் இடத்துல 108 சீட்ல. அப்ப பிஜேபி கிட்ட போவீங்களா, இல்ல காங்கிரஸ் கிட்ட போவீங்களா? இப்ப நீங்க சொல்லணும். பாத்தீங்கன்னா இது இந்த சகோதரியோட கேள்வி மட்டும் கிடையாது, இது நிறைய பேரோட கேள்வி. நிறைய பேர் மனசுல ஓடிட்டு இருக்கு, இதே நிலைமையில சீமான் என்ன பண்ணிருப்பாரு. சொல்லப்போனா விஜய்க்கே கூட இந்த சந்தேகம் எழுந்திருக்கலாம். உங்களுக்கே தெரியும், பல விஷயங்கள் விஜய் அண்ணங்கிட்ட இருந்து தான் எடுத்திருக்காரு. கட்சி கொடியோட வண்ணம் அமைக்கிறதுல இருந்து, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற அந்த வரியில இருந்து, இதுல இருந்து தான் நம்ம கட்சி மாதிரி இன்னொரு கட்சியை கட்டமைச்சு சீக்கிரமா அவங்களால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. இதுக்கு ஆரம்பத்தையே நாங்கள் சொன்னோம், அரசியல் அறிவு வேணும் அப்படிங்கிறது. அண்ணன் சொல்லும்போது மேடையில் ஏறி நின்று எள்ளி நகையாடுனீங்க இல்லையா, இப்போ புரியுதா? இது உண்மையிலேயே முதலைகள் இருக்கிற கடல் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் விளையாடுற மீன்கள் இருக்கிற குளம் கிடையாது. புரிஞ்சுக்கிங்க இப்பயாவது. அதுக்கு தான் சொல்கிறோம், அரசியல் புரிஞ்சுக்கிங்க, அரசியல் பழகுங்க. நாங்கள் யாரையும் அரசியல் பண்ண வேணாம்னு சொல்லலை. நாங்கள் யாருக்கு எதிரானவங்க இல்லை. எங்கள் கொள்கைக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்க தான் எங்களுக்கு எதிரானவங்க. நீங்களாம் கேட்கலாம், ஆரம்பத்தில் விஜய் அண்ணன் பாராட்டினாரு, துணை முதலமைச்சர் பதவி கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்ட்டு. அது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில், ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியில், அது ஒரு விளையாட்டுத்தனமாக கேட்ட கேள்வி. ஒருத்தரோட புகைப்படமாக போட்டுட்டு இவருக்கு என்ன கொடுப்பீங்க, இவருக்கு என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லும்போது அது ஒரு விளையாட்டாக சொன்ன விஷயம். ஆனால் அதை எடுத்து நீங்கள் முதல்வர் பதவி, துணை முதல்வர் பதவி கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ எதிர்த்து பேசுறீங்க. அப்படி அரசியலுக்கு வர வரைக்கும் நாங்கள் விஜய் ஆதரிச்சுட்டு தான் இருக்கணும். ஏன்னா சரி, நம்மள ஒருத்தர் நம்ம தமிழ் தேசிய முற்போக்கு சிந்தனையோட வருவார் அப்படின்னு பார்த்தா, அவரை திராவிட பிற்போக்கு சிந்தனையை கொண்டு வரும்போது நாங்கள் எதிர்க்க வேண்டியதாக போச்சு. நாங்கள் இன்னமும் சொல்கிறோம், யாருக்கு எதிரானவங்க இல்லை. எங்கள் கொள்கைக்கு எதிராக யார் வந்தாலும் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். இந்த உடனே கேட்கலாம், நீங்கள் முதல்ல பெரியார் பாராட்டினீங்க, பெரியார் கொள்கையை பின்பற்றினீங்க, இப்போ எல்லாரும் பெரியார் எதிர்க்கிறீங்க அப்படின்ட்டு. பெரியார் யாருன்னு எனக்கு கற்பிக்கிற வரைக்கும் நானும் பெரியார் நல்லவர், பெரியார் உண்மையிலேயே பெரியார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பெரியாரோட காணொலிகள்லாம் எடுத்து பார்க்கும்போது இவர் பெரியார் இல்லை அப்படின்றத எங்கள் அண்ணன் எங்களுக்கு கற்பிச்சிருக்காரு. நீங்களும் படிங்க, உங்களை யாரும் எதுவும் தடுக்க போகிறது கிடையாது. நீங்களும் படிங்க, எல்லா விஷயமே இணையதளத்தில் கிடைக்குது. பெரியார் யாருன்றதை படிங்க, ஏன் நாங்கள் அவர் எதிர்த்து பேசுகிறத படிங்க. இப்போ நீங்கள் பெரியார் கொள்கை தலைவராக எடுத்துறீங்க, அவர்கிட்ட என்ன கொள்கையை நீங்கள் பின்பற்றுறீங்க? இப்போ கடவுள் மறுப்பு கொள்கையா? அதனால தான் போயிட்டு இருக்கிற எல்லா இறை வழிபாட்டையும் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? மண் சோறு சாப்பிட்றது, முட்டி போட்டு நடக்கிறது. அப்புறம் எப்படிங்க பெரியார் உங்களுக்கு கொள்கை தலைவரானாரு? என்னதான் கொள்கையை எடுத்தீங்க? தமிழ் சனியனை விட்டு வழின்னு சொன்ன கொள்கையை எடுத்துட்டு இருக்கீங்களா, இல்லை கர்ப்பப்பை அறுத்துறீங்கன்னு சொன்ன கொள்கையை எடுத்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்குலாம் ஒன்று கற்பிக்கப்பட்டிருக்கு, என்ன தெரியுமா? பெரியார் தான் பெண் உரிமை பேசினாரு, பெண் உரிமை வாங்கி கொடுத்தாரு, பெண்களை படிக்க வச்சாரு அப்படின்ட்டு. இது ரொம்ப தப்பு. பெரியாருக்கு முன்னாடி படித்து பட்டம் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பெண் விடுதலையை, பெண் உரிமையை பற்றி பேசினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பேசினவங்களை வாங்கி கொடுத்தவங்களும் இருக்காங்க. நாங்கள் பெரியாரும் செஞ்சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் தாராளமாக ஏற்றுக்கிறோம். பெரியார் மட்டும்தான் செஞ்சாருன்ட்டு நீங்கள் பெரியாரை தூக்கிட்டு வரும்போது நாங்கள் அதை எதிர்க்க வேண்டியதாக இருக்கு. பெரியார் தான் எல்லாம். நீங்கள் ஒருத்தர் கொள்கை தலைவராக எடுத்துட்டீங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதை எடுத்துகிட்டு என்கிட்ட திணிக்கணும்னு நினைக்கும் போது அதை என்னால் ஏற்றுக்க முடியாது இல்லையா? சரி, நிச்சயத்துக்கு வருவோம். இதே நிலைமையில் அண்ணன் சீமான் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? அதுதானே கேள்வி எல்லாருக்கும். இதே நிலைமையில் அண்ணன் சீமான் இருந்திருந்தாருன்னா ஆளுநர் மாளிகை முற்றுகையிடப்பட்டிருக்கும். சரிங்களா? உங்களை மாதிரி அங்கே 2 சீட்டு இங்கே 2 சீட்டுன்ட்டு எவன் காலையும் போய் விழுந்திருக்க மாட்டோம். முக்கியமாக தேசிய கட்சியோடவோ இல்லை திராவிட கட்சியோடவோ கூட்டணி வச்சிருக்க மாட்டார். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு மறுதேர்தல் தான் நடத்தணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்தால் கூட நாங்கள் தைரியமாக எதிர்கொள்கிற திறமை இருக்குது எங்களுக்கு. அதுக்காக எங்கள் கொள்கையிலேருந்து ஒருபோதும் தடம் மாற மாட்டோம். நன்றி, வணக்கம்.